Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Topivapa, Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise. எங்கள் ரெண்டு பேருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சுவாங்க. நான் தனி வீட்டில் இருக்கேன்னு. ஆக்சுவலாக நான் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இவங்களை நான் சரியாக பார்த்துக்கல. இதுதான் உண்மை. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பெரிய பிக் கொஷின் மார்க்காக இருந்தது. ஃபார் மீ தெர் இஸ் நோ காட், ஒன்லி இட்ஸ் மை ஹார்ட் ஒர்க். நான் ஹோல்ட் பண்ணுறது என்னோட ஹார்ட் ஒர்க், அது என்னோட எஃபர்ட். ஃப்ராங்க் இதில் இப்போ கௌரவ குறைச்சல் கிடையாது. இவங்க என்னோட ஹைலி பெய்டு ஆர்டிஸ்ட்டு. இது வரைக்கும் என்கிட்ட இருந்து இது வரைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு 100 ரூபா, ஒரு அவசரத்துக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு கூட இவங்க வாங்கினதே கிடையாது. அவங்க பாவம் என்னை பற்றி நல்லா தான் பேசுவாங்க. உண்மைன்றது எனக்கு தானே தெரியும். கோபமாக இருந்தால் அவங்க கோபத்தை கம்மி பண்ணுறதுக்கு நான் அதுவே உண்மை கிடையாது. கோபத்தை உண்டாக்குறதே நான். இப்போ கூட எனக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு, அது காட்டிட்டு வந்துட்டேன். அவங்க எதிர்பார்க்குறதுலாம் டைம், அவங்க பேசுகிறத நான் கேட்கணும். அந்த டைம் கொடுந்தாங்க. ஸோ அந்த டைமை நான் நிறையா கொடுத்தது கிடையாது. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. நிறைய பெண்களோட வெற்றிக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆண்களோட சப்போர்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு விமன் வுட்ன்றது எவ்வளோ ஒரு நெருக்கமான விஷயம். நிறைய போராட்டங்கள் தடைகளை தாண்டி நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் த ஒன் பிக்கஸ்ட் ஹர்டில் நீங்கள் லைஃப்பில் கிராஸ் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பெரிய பிக் கொஷின் மார்க்காக இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச இந்த ஆக்டிங் பண்ண முடியுமான்னு. பட் ஷீ எனக்கு அந்த மாதிரி எதுவுமே அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு சின்னதாக கூட பண்ண போறியா அந்த மாதிரி கூட எதுவுமே கேட்டதே கிடையாது. ஈவன் எங்கள் அம்மா அப்பா யாருமே அந்த சைட்லேருந்து கேட்டதில்லை. எங்கள் வீட்டு சைடு எங்கள் அம்மா சிஸ்டர்ஸ் எல்லாருமே நீ பண்ண போறியா, கண்டினியூ பண்ண போறியா, எதுவுமே யாருமே கேட்கல. நான் ஆக்சுவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், யாராவது கேட்பாங்களோ. நம்மளோட இது ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன், நான் மைண்ட் செட் பண்ணிகிட்டு இருந்தேன். கேட்டால் நம்ம இது மாதிரி பதில் சொல்லணும். பட் யாருமே கேட்கல. ஷூட்டிங் போறியா, எப்போ போகிற சொல்லு, நான் குழந்தைய பார்த்துக்கிறேன், இப்படி தான் இருந்தாங்க தவிர யாருமே எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்கல. அதே மாதிரி எங்கள் மாமியாரும் சரி, மாமனாரும் சரி, ஸ்ரீயும் சரி, குழந்தைய விட்டுட்டு நீ ஒர்க் போகணுமா அப்படின்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இட்ஸ் பீன் 11-12 இயர்ஸ் ஐ திங்க். ஸோ இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ஒரு தடவை கூட. சூப்பர். ஐ திங்க் இதே மாதிரி ஒரு ஃபேமிலி எல்லாருக்குமே அமைஞ்சிட்டா எல்லா பெண்களும் அதுக்கு நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நம்ம கிடச்சிடாது, நீங்களும் அந்த மாதிரி நடந்துக்கணுங்க. ஒரு ஆக்ட்ரஸ்ன்றதை தாண்டி ஒரு விமனாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு போல்டான டெசிஷன்னா நீங்கள் எதை பார்க்குறீங்க? போல்டான டெசிஷன், நான் ஒர்க்கில் இருக்கும்போதே கன்சீவ் ஆயிருந்தேன். ஸோ அப்போ கொஞ்சம் டைலமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீயும் அவங்க அம்மா அப்புறம் என்னோடய சிஸ்டர் 3 பேருமே சொல்லியிருந்தாங்க குழந்தை எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றி சொல்லும்போது. ஸோ ஓகே பார்த்துக்கலாம். அது ஏன்னா இண்டஸ்ட்ரியில் ஆஃப்டர் மேரேஜ்னாலே யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ குழந்தை பிறந்துச்சுன்னா டோட்டலாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் இப்போ எவ்வளவோ மாறி இருக்குது. நான் டைமில் அது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்ததுனால சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லி அந்த ஒரு போல்ட் டெசிஷன் அப்போ எடுத்தேன். ஸோ இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி இது இன்னும் ஸ்பெஷல் ஆக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் உங்களை விஷ் பண்ணி ஒரு பைட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது யார் என்ன விஷ் அப்படின்னு பார்த்தலாமா? என்னுடைய மருமகள் சமிதா. மருமக மட்டும் இல்லை, என்னுடைய மகளும் அவள் தான். சமிதா எப்படின்னா சுறுசுறுப்பாக இருப்பாள். ஒரு 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 நடிகைன்ற எண்ணமே வீட்டில் இருக்கவே இருக்காது. ஓடி ஆடி சமைப்பா, அதை பண்ணுவாள். என் மனைவி அவங்களுக்கு நல்லா பண்ணுவாள், எனக்கு நல்லா பண்ணி கொடுப்பா. என் பையன் எனக்கு ஸ்ரீக்கு எல்லாரையுமே நல்லா கவனிச்சுக்கிற ஒரு நல்ல பிள்ளை யாருன்னா சமிதா தான். பாண்டி பஜார் பக்கம் போயிருக்கும்போது கேஆர் விஜயா பார்த்தேன். அவங்க எப்படிங்கிறாங்க அவங்க மருமக அப்படி தான் கேட்குறாங்க. சீப்பிரியா அப்படி தான் கேட்கும். யார் பார்த்தாலும் என்ன எப்படிப்பா இருப்பாங்க உங்கள் மருமகன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவ்வளோ நல்ல பேர் எடுத்து வச்சுருக்கா. அப்படி ஒரு நல்ல புள்ள, அப்படிப்பட்ட ஒரு நல்ல எனக்கு மருமகளாக கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என் பையனையும் நல்லா பார்த்துக்கிறான். ஸ்ரீக்கு கிடைச்ச ஒரு அருமையான ஒரு என்ன சொல்கிறது பொண்டாட்டி.
மருமகளே இல்லை மகள் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக அவர் சொன்ன விஷயம்லாம் நான் டிசர்வ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறது, அவர் பேசி நான் கேட்டிருக்கேன் தவிர என்னை பற்றி பேசி இது முதல் தடவை பார்க்குறேன். எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மாமனார் கையில இருந்து அந்த ஒரு பாராட்டுன்றதெல்லாம் நிறைய பேர் கிடைக்காதுங்க, திட்ட தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். ஆனால் இப்போ பயங்கரமான எல்லாரும் முன்னாடியும் சூப்பராக ஒரு மகள்னே சொல்லிட்டாரு, அது எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். அட்மிட் அது எப்பவுமே சொல்லுவார், மகாலட்சுமி என்னோட மருமகன் சொல்லி இப்போ தான் வந்து பார்க்குறேன், எப்பவுமே மகன் தான் சொல்லுவார் அவர். இந்த லக் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். லக்கா டேலண்டா, நமக்கு லக்னு ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எப்போவாவது அதை பற்றி யோசிச்சு பார்த்துருங்க? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மீடியாவில் நான் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச லக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, டேலண்ட்டுன்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், அது இப்போ மாற்றிட்டேன். நான் பண்ண மூவிஸே வந்து அடுத்தடுத்து பிக் பண்ணி பண்ணும்போது நியூ ப்ரொடக்ஷன் கூட இல்லை அது. பட் ஸ்டில் அதெல்லாம் முடிஞ்சிட்டு ரிலீஸ் மட்டும் ஆகாது. எனக்கு அது புரியவே இல்லை. அப்போ வேறு ரொம்ப சென்டிமெண்ட்ஸ் பார்ப்பாங்க, இன்க்ளூடிங் அந்த ஜாதகம் கூட பார்ப்பாங்க. இந்த பொண்ணு ஜாதகம் கேட்டு இந்த மூவிக்கு இந்த ராசி இது அதெல்லாம் பார்ப்பாங்க நிறைய. ஸோ அந்த டைமில் வந்து ஐ காட் கன்ஃபியூஸ்ட். ஸோ டேலண்ட்டுன்றது இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் டிவி மீடியாவுக்கு வந்த பிறகு நிறைய சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது அவங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே லக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே மேம், இப்போ வரைக்கும் உங்களை பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் வந்து அந்த ஒரு சைக்கிள், இந்த ஒரு மஞ்சள் கலர் ட்ரெஸ், தோழா இப்போ நாங்கள் அந்த ஒரு பாட்டை வந்து மறக்கவே முடியாது. ஸோ கடைசியாக எப்போ நீங்கள் அந்த பாட்டை பார்த்தீங்க? அது ஃப்ரெண்ட்ஷிப் டே அன்றைக்கி கண்டிப்பாக அது வரும். இப்போ கடைசியாக இங்கே தான் பார்த்தேன் நான். ஐ திங்க் வந்து இவர் எதை கேட்க வர்றேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ அந்த பாய் பெஸ்டி அப்படிங்கிற டேர்ம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு, அதை பற்றி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது பாய் பெஸ்டி அப்படின்னு கேள்விப்பட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் தான் ஆகிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக. என்னது பாய் பெஸ்டினா என்ன? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள், என்ன சொல்கிறாங்க? ஏன்னா பாய் பெஸ்டி எல்லாருமே வந்து அவங்களோட அந்த கேர்ள் பெஸ்டிக்கு இந்த பாட்டு அனுப்பிச்சிடுறாங்க எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கும். இல்லை இதுதான் டெடிகேட் பண்ணுறாங்க. நாட் சப்போஸ் டு ஐ கெஸ். அதுதான் மேம் அவங்க என்ன லைன், எனக்கு காதல் ஒன்றும் தவறே இல்லை, அதான் ஓ தவறு இல்லையா, அப்போ சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, அந்த மாதிரி இப்போ நினச்சிடறாங்க. அதான் ஒரு வார்த்தையில் வந்து 1000 மீனிங்ஸ் இருக்கும். ஸோ அவங்க இப்படி கேட்டால் இப்படி சொல்லுவாங்க, அப்படி கேட்டால் இப்படி சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு வந்து இன்னும் இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டால் இல்லை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சேஃப் ஆகிடுவாங்க. இல்லை அப்படியா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ். பசங்க மட்டும் இல்லை, பொண்ணுங்க அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து அவ்வளோ சாஃப்ட் கிடையாது, எல்லாருமே வந்து சாஃப்ட் கிடையாது. கண்டிப்பாக எல்லாம் சைட்ஸுமே இருக்கும், கோவம் எல்லாமே இருக்கும். இப்போ கூட எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு, வந்து அது காட்டிட்டு வந்துட்டேன். இப்போ எங்க மேலே அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வச்சிருக்கேன். அவங்க எவ்வளோ கோவப்படுத்தினாலும் அவங்கள வந்து சாந்தமாக மாத்துற ஒரு சக்தி ஒரு நபர்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கா? என்கிட்ட இல்லை, கான்டாக்ட் இல்லை. அவரை வந்து இப்போ இங்கே தான் இருக்காரு. வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் டு வெல்கம். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையோட ஒன் ஆஃப் த வெரி பிக்கஸ்ட் பில்லர் மிஸ்டர் ஸ்ரீ டு த ஸ்டேஜ். எஸ் பிரதர். பிரதர் வணக்கம். வணக்கம். நான் எப்பவுமே ஸ்ரீ பிரதர் அவரோட இன்டர்வியூ எடுக்கும் போது சொல்லுவாங்களா, உண்மையை உறக்க சொல்வோம், அது போல தான் இருக்கும். ஏன்னா அவர் நிறைய உண்மைகளை ரொம்ப ஓப்பனாக சொல்லுவார். ஸோ ஃபர்ஸ்ட் உண்மையிலேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உண்மையை நான் சொன்னது, நீங்கள் ஃபஸ்ட்டு உண்மையை சொல்லணும்னா, நீங்கள் சொன்னீங்களா அவங்க கோபமாக இருந்தால் அவங்க கோபத்தை கம்மி பண்ணுறதுக்கு நான், அதுவே உண்மை கிடையாது. கோபத்தை உண்டாக்குறதே நீங்கள் தான். கோபத்தை உண்டாக்குறதே நான் தான். ஸோ நீங்கள் அங்கேயே நீங்கள் தோத்துட்டீங்க. ஐயோ சரி, அந்த டெக்னிக்காக இத்தனை வருஷத்தில் கற்றுக்கிட்டீங்களா இல்லையா? அவங்க கோவப்பட்டா சரி இது பண்ணால் அவங்களை கொஞ்சம் அப்படி சமாதானம் பண்ணி. இல்லை என்ன ஆக்சுவலாக என்னென்னா, அவங்க மாதிரி இருக்கிறது தான் அவங்களுக்கு மரியாதை. அவங்களா இருக்கிறது அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். நானாக இருக்கிறது, நீங்களாக இருக்கிறது, அவ்வளோதான். அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு பண்ணுற மிகப்பெரிய ஹெல்ப். ஓகே சார், இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் சாரியிலேருந்தே ஆரம்பிக்கலாமே. வழக்கமாக வந்து ஆண்கள் கிட்ட இருக்கும் வைக்கிற அந்த முதல் டெஸ்டிங், நான் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கடையில் புடவை தேடி வந்தாலும் நீங்கள் வந்து கமுக்கமாக அமைதியாக உட்காடுறீங்களா, அந்த பேஷன்ஸ் டெஸ்டிங். ஸோ அந்த விஷயம் நடக்குமா? ஃபர்ஸ்ட் நீங்கள் போனது ஒன்றா அந்த ஷாப்பிங் போய் இவ்வளோ நேரம் பேசி இந்த கப்பல் கிட்ட இருந்து நீங்கள் இதாக இல்லை, அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது இதை பற்றி. ஸோ அதை சூஸ் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா பிரதர்? நான் போனோன்னே கண்ணுக்கு ஃபஸ்ட்டு இது படுறதை எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகே, இதுதான் நான் போகணுன்னு உட்காந்துட்டு நான் டைம் 10 எடுத்துகிட்டு நான், ஸோ அவங்க வந்து உட்காந்து, ஏன்னா அவங்க என் கூட ஷாப்பிங் என்ன போகும்போதே எடுத்துக்கணும். அவங்க ஃபஸ்ட்டு சொல்ல நான் தனியாக வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க பொறுமையாக ஒன்று எடுப்பாங்க, நம்மளுக்கு பொறுமை கிடையாது.
போனோன்னு கண்ணுக்கு முன்னாடி எது போடுறது பட்டு 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 பட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டு. ஸோ அந்த பொறுமையெல்லாம் நான் இருக்க மாட்டேன். இப்போ காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பீங்களா? அழகா இருக்கமா அந்த புடவை உனக்கு அழகா இருக்கு. கண்டிப்பாக எங்கள் மனுஷனாக இருந்ததெல்லாம் அதெல்லாம் அப்படி தான் காரணம். மனுஷனை தான் பண்ணாங்க, புருஷனாக இருந்தால் இன்னும் மெயினாக பண்ணாங்க. அதுதாங்க ஹைலைட்டு. மனுஷனாக எல்லாம் பண்ணாங்க. இல்லை நான் அதுக்கும் வரேன். புருஷன்லாம் ஒன்றுமே இல்லைங்க. முதல்ல நல்ல மனுஷனாக இருக்கணும், அவ்வளோதான். புருஷனுக்கு என்ன புருஷனுக்கு என்ன தகுதி? புருஷனுக்கு எந்த தகுதியும் இல்லைங்க. புருஷன்றது இந்த வார்த்தை, இந்த பொண்டாட்டின்ற வார்த்தையிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆன்சர்ஸ் கொடுக்கணும். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஷமிதா உங்களை லைஃப்பில் இல்லைன்னா நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க? ஃப்ராங்காக பேசுவோமா? கண்டிப்பாக. நீங்கள் எப்பவுமே ஃப்ராங்க் தானே. நான் இல்லைனாலும் அவங்களுக்கு ஒரு லைஃப்க்கு அடாப்ட் ஆகிருப்பாங்க. அவங்க இல்லைன்னா நானும் ஒரு லைஃப்க்கு அடாப்ட் ஆகிருப்பேன். ஏன்னா இதுதான் வாழ்க்கை. யார் இல்லைனாலும் வாழ்க்கை ஓடி தான் ஆகணும். தனியாக வந்தோம், தனியாக போக போகிறோம். இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு துணையாக இருக்கிறோம், கூட இருக்கிறோம், அதெல்லாம் ஓகே. பட் இவங்க இல்லைனா நான் இல்லவே இல்லை அப்படின்னு ரொமான்டிக்காவோ இல்லை பொயட்டிக்காவோ எனக்கு பேச தெரியாது. இப்போ அவங்க திடீர்னு இப்போ நான் காஷ்மீருக்கு 3 மாதம் ஷூட்டிங் போயிட்டேன். அவங்க தனியாக தான் இருந்தாங்க. நானாவது நைட்டு தனியாக தூங்குறதுக்கு பயப்படுவேன். இவங்களுக்கு பயமே கிடையாது. இவங்க என்னோட தைரியம் ஜாஸ்தி. ஸோ ஷீ கேன் ஹேண்டில் ஹர் செல்ஃப் அண்ட் ஐ கேன் ஹேண்டில் மை செல்ஃப். ஸோ அந்த ஒரு நம்ம பொயட்டிக்காக பேசுகிறோம் அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி கேட்கல. இப்போ இவங்க உங்கள் லைஃப்பில் இருக்கிறதுனால உங்களோட ஒரு குணங்களை, ஒரு மென்டல் சப்போர்ட்டாக, மாரல் சப்போர்ட்டாக நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல. கண்டிப்பாக அது மிஸ் அவுட் ஆயிருந்திருக்கும்ல, என்னவாக இருந்தாலும். அதுதான் கேட்குறோம் நாங்கள். அது கண்டிப்பாக மிஸ் அவுட் ஆயிருக்கோம். மிஸ் அவுட் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி என்ன நான் அடாப்ட் பண்ணியிருப்பேன்னு சொல்ல வரேன். அப்போ அவங்களுக்கு லக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா? எனக்கு ஹார்ட் ஒர்க்கில் தான் எனக்கு பழக்கம் எனக்கு இருக்குது. ஸோ உங்கள் லவ்லேருந்து எல்லாமே ஹார்ட் ஒர்க். ஆமாங்க. நான் போய் அவங்கக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொன்னனால தான் நடக்குமே தவிர அவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னால் தான் நடக்குமே தவிர. ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். பாருங்க, ஹார்ட் ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன். 42 கால்ஸ் மிஸ்டு கால்ஸ். அப்போ 42 கால்ஸ் பண்ணுறேன்னா அது லக்கா ஹார்ட் ஒர்க்கா? ஓ, இவரு பண்ணாரா? நான் பண்ணேன். இருங்க, அப்போ கேட்போம். ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு உங்களோட மேரேஜ் லவ் மேரேஜ், அரேஞ்ச் மேரேஜ் கன்ஃபியூஷன் இன்னமும் இருக்கு. இன்னும் நிறைய பேர் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அப்படின்றதே நிறைய பேர் இன்னும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னுவாங்க, நான் தனி வீட்டில் இருக்கேன்னுவாங்க. இதெல்லாம் பேசிட்டே விட்டுறலாங்க. அது எதுக்கு நமக்கு இதை பத்தி நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அது ஷார்ட்டாக சொல்லணும்னா 13 days லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த 13 daysல தான் ப்ரப்போஸ் பண்ணேன். எது அப்படி ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது ஸ்ரீகிட்ட? சைலன்ஸ். அப்போ சைலண்டாக இருந்தார். இப்போ கொஞ்சம் வயலன்ஸாக இருக்காரு. இல்லை, சுற்றி இருக்கிறவங்க அப்போ ப்ரொடக்ஷன் அந்த இதெல்லாம் வேறு மாதிரி இருந்தது. இப்போ அந்த மாதிரி இல்லை, டீம் எல்லாம். ஸோ நமக்குன்னு ஒரு இமேஜ் வரும்போது, ஐ மீன் வாட் எவர் இட் இஸ், நம்ம இந்த இதில் இருக்கும்போது அது குறைக்கிற மாதிரி நம்மளே எல்லாத்துக்கும் சைலண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால அப்படி அந்த சைலன்ஸ்ல தான் நீங்க பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க. சைலன்ஸ். ஏமாந்துட்டாங்களா? ஐயோ. ஓகே, ஸோ 13 daysல சொல்லிட்டீங்க. இப்போ என்கிட்ட சைலண்டாக தான் இருப்பார். எனக்கு எந்த இஷ்யூஸும் கிடையாது. சார், ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். இல்லைங்க, நான் தான் சொல்கிறேன். அதான் நாங்கள் பண்ணுற ஒர்க்கே 9 to 9 இவ்வளோ டைம் தான் கிடைக்கும். ஸோ அதுலேயும் ஓகே சாப்பிட்டோமா, சாப்பிட்டியா கூட நான் ஒரு 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 பிரேக்கப்பில் இருக்கும்போது, நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது எனக்கு அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம், இந்த 13 daysல நடந்தது. ஸோ இந்த 13 daysல நடக்கும்போது கூட அவங்க ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஓகேவா? அவங்களா இருந்தாங்க. அப்போ கூட நான் எப்படி இருந்தேன்னா, எடுத்தோன்னே எங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணிக்கலாமாலாம் கேட்கலாம். சரி அப்படியாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமாங்க, வீட்டில் பேசலாம், சரி வீட்டில் பேசுகிறாங்க. இப்படி தான் நடந்துச்சு. இப்படி தான் பட்டு 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 தான் நடந்துச்சு. அதுதான் நான் சொல்ல வரேன். இது என்னென்னா, இது 13 நாள் ஆரம்பிச்சதுன்னா, இது இந்த கடைசி ஒரு 4 நாள் 5 நாள், அதுக்கப்புறம் கூட கல்யாணத்துக்கு மண்டபம்லாம் பார்க்கல. அப்போலாம் மண்டபம்லாம் கிடைக்கல. 13 நாளாக ஆச்சு. ஒரு வாரத்தில் கல்யாணம். அப்போ அக்கார்ட் ஹோட்டல் மட்டும் தான் அப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இதுதான் ஸ்டோரி. இதுதான். அதனால யாருக்குமே அது என்ன விஷயம்னு தெரியல. அப்போ நீங்கள் அந்த டேட் பண்ணுறது அதெல்லாம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒர்க் பண்ண 13 நாள் என்ன டேட்டு? அதான் கேட்குறேன். அதெல்லாம் வருத்தப்பள்ளியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படி சொல்லிட்டு. இல்லை, அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவங்களும் ஒர்க் பண்ணி ஆகணும், நானும் ஒர்க் பண்ணி ஆகணும். இவங்களோட ஒர்க்குக்கு குறுக்க நான் வரமாட்டேன். இன்றைக்கி வரைக்கும் நான் என்ன பேமெண்ட் வாங்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன பேமெண்ட் வாங்குறாங்க அவங்களுக்கு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்லை தெரியாது, நிஜமாக தெரியாது, சத்தியமாக தெரியாது. கேட்ட சும்மா சொல்லுங்கள். எதுக்கு அது நம்மளுக்கு அவசியமில்லாத ஒரு விஷயம். அது அவங்களோட இது. நான் 2 பேரும் ஆக்டர்ஸ் இருந்தாலும் அவங்க என்னோட ஒரு பெட்டர் ஆக்ட்ரஸ், என்னோட அவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். ஓகே, அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு என்றைக்குமே இருக்குது. ஏன்னா அவங்க பண்ண படங்களும் சரி, அவங்க அளவுக்குலாம் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் கிடையாது.
அது உண்மை. ரெண்டாவது அவங்களுக்கு தெரியும். அப்போ நான் திருப்பி சொல்லுவேன், இப்போ சிவகார்த்திகேயன் சார் படம், எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு போய் வேலை தானே, இல்லை நீ பெருசாக தான் பண்ணணும், நீ அதை தான் அப்படின்னு சொல்ல மாட்டான். ரெண்டாவது அவங்க அடிக்கடி என்னை வந்து என்ன கோச்சிப்பாங்கன்னா, நீ சீரியல்னு இதுக்கு இவ்வளோ மெனக்கேடுற டைமுக்கு கொஞ்சம் படம் போய் ட்ரை பண்ணு அந்த கம்பெனி போ. ஸோ அந்த கைடன்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு பயந்துட்டே இப்போ நிறைய கம்பெனிஸ் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கேப் கிடச்சுன்னா ஓகே இப்போ என்ன லொக்கேஷன் என்ன பார்த்து வருது, ராஜ்குமார் அப்படி போய் பார்த்து தான் இப்போ படங்கள்லாம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு. நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கான டைம் எடு. அது நோ சொல்லு, அங்கே நோ சொல்லி பழகிக்கோ. உனக்கு இது வேணும்னா இங்கே போ, அங்கே நோ சொல்லு. அது கேப் எடுத்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் வெர்சடைல் ஆர்டிஸ்ட். ஏன்னா அவருக்கு அந்த பசி இன்னும் அடங்கவே இல்லை அவருக்கு. சொல்லுவாங்க, நீ என்ன வீட்டுக்கு தினம் சீக்கிரம் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கிற, அங்கே போனோன்னா அங்கே போகிறாங்களா அந்த அவங்க ஒரு சினிமா குரூப்பில் அவங்க கூட போய் பேசு, டைம் பண்ணிட்டு வானே. நம்மளுக்கு என்னென்னா இந்த தனியாக இருந்தே பழக்கம், தனியாகவே இருந்து போய் எனக்கு யார் கூட போய் மிங்கிள் ஆக முடியாது. இவங்க கூட வீட்டில் இருக்கும்போதே இவங்களை பாவமாக இருக்கு, இவங்க தனியாக ரூமில் உட்காந்துருப்பாங்க, நான் தனியாக உட்காந்துருப்பேன். நான் இது ஒரு உலகத்தில் இருப்பேன். இதனால் நான் கரெக்டுன்னு சொல்ல வரல. பட் என்னென்னா வேலை 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 வேலை. ஒருவேளை இது வந்து ரொம்ப ஒரு ஒர்க்காலிக்காக இருந்து ரொம்ப ஓவராக நானே அந்த இது தாண்டி போயிட்டுருக்கணும்னு எனக்கு தெரியல. அது ஒரு ப்ரெக்னன்சி டைம் வந்து யாராலையும் மறக்க முடியாதுல்ல. ஸோ உங்கள் வாழ்க்கையில் அந்த ஒரு நேரம் எப்படி இருந்துச்சு? அண்ட் எப்படி ஸ்ரீ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் அந்த மாதிரி டைமில்? அந்த நேரம் மொத்தமாக வந்து ஷூட்டிங் தான் வந்து இழுத்துருச்சு அவரை. ஸோ அவர் வர டைமுக்கு நான் ஒன்று தூங்கிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் டப்பிங் வேறு பண்ணுவார். ஸோ ரொம்ப லேட்டாகும். அப்போ 3-4 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருப்பார். ஸோ டோட்டலாக அந்த மாதிரி ஆக்குபைடாக இருப்பார். ஸோ இருக்கிற டைமில் வந்து நார்மலாக இருப்பார். ஏன்னா அவருக்கு கரெக்டான ஒரு விஷயங்கள் எதுவும் தெரியாது. ஓகே மின்னல் வேகத்தில் வந்துட்டு அப்படியே பட்டு திருப்பி ஏதாவது பிரச்சனை டப்பிங் கூப்பிடுவாங்க, போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்குபைடாக இருந்தார். இப்போ இந்த ஒரு இது வந்து கிரேவிங் இருக்குது, இது வாங்கி தருது, ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல? இல்லை, நாங்கள் எப்பவுமே 2 பேரும் சொல்லட்டும் இருங்க, அவங்க கொஞ்சம் குமுறட்டும். நீங்களே அவங்க குமுறட்டுறது தான் சொல்லுவாங்க, அவங்க குமுற மாட்டாங்க, அவங்க என்னை காப்பாற்றி விடுவாங்க. நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா நான் உண்மையை சொல்லுவேன். நான் அதை தான் சொல்ல வரேன். அவங்க பாவம் என்னை பற்றி நல்லா தான் பேசுவாங்க, உண்மைன்றது எனக்கு தானே தெரியும். ஸோ ஆக்சுவலாக நான் வந்து இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இவங்களை நான் சரியாக பார்த்துக்கல, இதுதான் உண்மை. பிரதர், நம்ம ஒரு தப்பு செஞ்சால் அதை ஒத்துக்க தயாராக. வெரி குட். நான் ஒர்க்லேயே இருந்தேன். அப்போ எனக்கு வந்து இவங்களுக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம ஷூட்டிங் போகிறோம், நம்ம டப்பிங் போகிறோம், நம்ம இதில் போகிறோம், இவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கூட நான் வந்து நான் பண்ணல. அதை நான் ஜஸ்டிஃபையும் பண்ணல, அது ராங்கு. ஆனால் அந்த டைமில் ரெக்ரெட் பண்ணீங்களா? அது இன்றைக்கும் ரெக்ரெட் பண்ணுறான், அது தப்பு. அது நீங்கள் வந்து அதை ஃபர்கிவ் பண்ணிட்டீங்களா? ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டு அவரோட இதுதான் அப்படின்ட்டு இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து வேலை தானே, வேறு எங்கேயாவது ஏதாவது பிரச்சனைனா நம்ம வந்து கேட்டிருக்கலாம். ஒர்க் அதே மீடியாவில் தானே நானும் இருக்கேன். ஸோ எனக்கு அவ்வளோ தூரம் வந்து அவங்க கொடுக்கும்போது நானும் அதை மதிக்கணும்ல. ஸோ எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறது அவங்க தான் இல்லையா? இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹோல்ட் பண்ணுறது யார் அப்படின்னா யாருக்கு அந்த கிரெடிட் கொடுப்பீங்க? போத். இல்லை, நான் இறைவனுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா ஐ டோன்ட் பிலீவ் இன் காட். ஸோ அதான் சார், நாங்கள் 2 பேரும் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். ஆப்போசிட் போல்ஸ் இருக்கிறது அதுதான். காட் இருந்தால் இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட். இல்லை, வேறு விஷயங்கள் எல்லாம் நல்லது இன்னும் நல்லா நடந்திருக்கலாம். அதுக்குன்னு ஓவராக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அட்லீஸ்ட் மைன்யூட் சின்ன விஷயங்கள். பட் இஃப் இட் இஸ் நாட் ஃபார் மீ, தெர் இஸ் நோ காட். ஒன்லி இட்ஸ் மை ஹார்ட் ஒர்க். நான் ஹோல்ட் பண்ணுறது என்னோட ஹார்ட் ஒர்க், அது என்னோட எஃபர்ட். சரி, 1% யாரா ஒருத்தருக்கு ஜாஸ்தி கொடுத்துக்கலாம் அப்படின்னா என்னது ஹோல்ட் பண்றது? இல்லை டைம் இல்லை. இப்போ திடீர்னு நான் டென்ஷன் ஆகி நான் இதுனா இவங்க கம்மியாயிடுவாங்க, இவங்க டென்ஷன் நான் கம்மியாயிடுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துடும். அது பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம், அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அதை தான் நான் வந்து ஒரு காட் அப்படின்றேன். ஏன்னா பொதுவாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இந்த சாரி தேங்க்யூ அதெல்லாம் வந்து இருக்குமா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. இருக்கும், நாங்கள் நிறைய சொல்லிப்பீங்க. ஸோ எல்லா சாரி தேங்க்யூ வித்தியாசமான சொல்லிட்டு அதை தப்பாக புரிஞ்சுட்டேன். சரி பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல ஒரு ரொம்ப நாள் ஒரு கில்ட்லியோ இல்லைனா வந்து இது எப்படி சொல்கிறதோ அப்படின்னு மனசுலேயே வச்சுருந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு சாரி, அண்ட் இந்த விஷயத்துக்கு நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணல, ஒரு தேங்க்யூ சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தேங்க்யூ 2 பேரும் ஒருத்தர் சொல்லிக்கணும்னா எதுக்கு சொல்லுவீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இது வந்து என்னை வந்து பேர் பண்ணுறதுக்கு, நான் எப்படி இருந்தாலும் வந்து என்னை வந்து அப்படியே பேர் பண்ணிட்டு அமைதியாக ஆகிட்டு அந்த மாதிரி. சூப்பர். ஓகே, வாங்கிக்கணுமா?
வேண்டாமா? இல்லை நீங்கள் வாங்கிக்கணும், அதை வாங்கிக்கணும். அவங்க இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் ஒரு திருகாணி வாங்கி கொடு, ஒரு தோடு வாங்கி கொடு, ஒரு புடவை வாங்கி கொடு அப்படிலாம் கேட்டதே இல்லை. அவங்க எதிர்பார்க்கறதுலாம் டைம், அவங்க பேசுகிறத நான் கேட்கணும், அந்த டைம் கொடு, அந்த டைம் கொடுந்தாங்க. ஸோ அந்த டைமை நான் நிறையா கொடுத்தது கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒர்க்காலிக் ஒரு பர்சனை வந்து பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கும் இது வந்து சாரி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஒயிட் கொடுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க ஒன்று கேட்க வராங்க. இன்னொரு ஆப்ஷனும் சொல்கிறேன். அந்த ஒயிட் ரோஸ் இருக்குன்றதுக்காக சாரி கொடுத்துக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அது இல்லைன்னா கூட பரவாயில்லன்றாங்க. இல்லை சாரிஸ் பெருசாக, ஏன்னா அப்பத்துக்கு அப்போ சொல்கிறதுனால எனக்கு பெருசாக வந்து சாரி சொல்லணுன்றது எதுவும் இல்லை. சரி. ஏன்னா ஷூட்டிங்கை விட்டால் வீட்டில் இருப்பது ஏதாவது சின்ன சின்னது இருந்ததுன்னா அப்பத்துக்கு அப்போ சாரி சொல்லுவேன். பெருசாக அது வந்து இவர் சொல்கிற மாதிரி எனக்கு. அதனால தான் சொன்னார் அந்த ஒயிட் ரோஸ் அங்கே. ஓகே, ஒயிட் ரோஸ் அவங்ககிட்டே இருக்கு. நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லுமே. ஒன்றும் உங்ககிட்ட இன்னொரு ரெட் ரோஸ் இருக்கு. தேங்க்ஸ்னால் எல்லாருக்கும் நான் நிறைய விஷயங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ரெண்டாவது என்னென்னா, நான்லாம் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம்லலாம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு வந்து ஒரு ஹாட் கேஸில் ஃபுல்லாக ஷூட்டிங்க்கு சாப்பாடு கீப்பாடுலாம் வச்சு எல்லாம் பண்ணி, ஒய்ஃப்ன்ற வார்த்தை வேண்டாம், இப்படி ஒரு ஃப்ரெண்டாக கூட இருக்கிறதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறது, தேங்க்யூ தான். தேங்க்யூ. அவங்கள பார்த்து சொல்லுங்கள். இதில் வந்து இப்போ கௌரவ குறைச்சல் கிடையாது. இவங்க என்னோட ஹைலி பெய்டு ஆர்டிஸ்ட்டு, ஓகேவா? இவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, நான் என் வண்டியில் வந்துடுறேன், அவங்களுக்கு இந்த கம்பெனி என்ன மரியாதை கொடுக்கணும் அந்த மரியாதை கொடுங்க. என்ன சினிமா சீரியல் என்ன பண்ணால், சார் அப்படியே வண்டியில் கூட்டு வந்தாங்க, சார் உங்கள் ரூம்லேயே இருக்கட்டும் சார், அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ, அவங்களுக்கு தனி ரூம் கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க. நம்ம வந்து அது எப்போவுமே மெயின்டைன் பண்ணுவோம். எனக்கு வந்து உண்மையான சந்தோஷம் வந்து நீ மூவிஸில் போயிட்டு அங்கே உனக்கு பிடிச்ச நடிப்பு யார் கூட பண்ணணுமோ இல்லை எந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணுமோ பண்ணி உனக்கு அந்த பசி அடங்கிச்சுன்னா எனக்கு அதுவே சந்தோஷம். அதுக்கு நான் எவ்வளோ வேணாலும் சப்போர்ட் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களா பிரதர், முன்னாடியே வந்து நாங்கள் அப்போ போனது ஏதோ லக்கில் போயிட்டோம், ஒரு ஃப்ளூக்கில் ஹனிமூன், அதுக்கப்புறம் போக முடியலன்னு. இப்போ கவலைப்படாதீங்க, வி ஹேவ் அவர் ஜிடி ஹாலிடேஸ். ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா அழகாக அவங்க வந்து சூப்பராக நீங்கள் எந்த டெஸ்டினேஷனோ A to Z அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு ஃபேமிலி ட்ரிப்பாக நீங்கள் வந்து சீக்கிரமாக பிளான் பண்ணோம். ஐ திங்க் நீங்கள் வந்து கொஞ்சம் வருத்தம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்குது, ஒரு ட்ரிப் கூட கூட்டிகிட்டு போகல அப்படின்னு. எங்கள் நிலைமை என்ன பண்ணாங்க, ஒரு டூருக்கு போகணுன்னா என் ஒய்ஃப் கிட்ட பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, எங்கள் அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கினதில்லை, ஆனால் என் ப்ரொடியூசர் கிட்ட நான் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட பர்மிஷன் வாங்கி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி கலாட்டா சார் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். சரி, ஓகே, அவ்வளோதான். சூப்பர். ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்டை வந்து நான் எங்கள் கூட நீங்கள் வந்து இருக்கீங்கன்றதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ ப்ளீஸ். Galata presents Women Icons celebrating the Sheroes. Title sponsor Pisapillada Sunland Refined Sunflower Oil. Powered by GT Holidays, South India's #1 travel brand. Hospitality partner Park Elanza, Nungambakam. Food partner Toppivappa Jigirdanda. Destination to delicious dessert. Surprise partner Chennai Surprise.